ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோஜி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். டோஜி கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் சேமாக இருக்கும். எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் க்ளோஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 900 அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக 900 இருக்கணும் அப்படின்னு இல்லை, 920 950 அப்படி இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா கேண்டிலோட பாடி வந்து கிரீன் கலரில் இருக்கும். இப்போ வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் 900 இருந்து க்ளோசிங் ப்ரைஸ் 850 870 அப்படி இருந்துச்சு அப்படின்னா பாடியோட கலர் ரெட் கலரில் இருக்கும். ஸோ டோஜி கேண்டலை பொறுத்த வரைக்கும் பாடியோட கலர் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. டோஜி கேண்டில் வந்து ஒரு இன்டெசிசிவ் கேண்டில். ஏன் அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் சேமா இருக்கிறதுனால பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. அதனால இது இன்டெசிசிவ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து வர கேண்டிலை பொறுத்து தான் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும். ரெட் கேண்டில் வருதா கிரீன் கேண்டில் வருதாங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டோஜி கேண்டில் ஸ்டிக்ல 4 டைப்ஸ் இருக்கு. காமன் டோஜி, லாங் லெக் டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி, கிரே ஸ்டோன் டோஜி. இந்த டைப்ஸ் எல்லாமே எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகும் அப்படின்னா இந்த கேண்டிலோட விக்ஸோட லென்த்தை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். காமன் டோஜி அப்படின்னா மேலே இருக்க விக்கோட லென்த்தும் கீழே இருக்க விக்கோட லென்த்தும் குட்டியா இருக்கும். லாங் லெக் டோஜி அப்படின்னா மேலே இருக்க விக்கோட லென்த்தும் கீழே இருக்க விக்கோட லென்த்தும் நீளமா இருக்கும். நல்லா அந்த லென்த் வந்து அதிகமா இருக்கும். டிராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னா மேலே இருக்க விக்கோட லென்த் குட்டியாவும் கீழே இருக்க விக்கோட லென்த் நல்லா பெருசாவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது டிராகன் ஃப்ளை டோஜி. கிரேவ் ஸ்டோன் டோஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே இருக்க விக்கோட லென்த் அதிகமாக இருக்கும், கீழே இருக்க விக்கோட லென்த் குட்டியாக இருக்கும். பட் இதில் இந்த 4 டைப்ஸ்லையுமே ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் சிக்குவலாக இருக்கும், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். காமன் டோஜியோட எக்ஸாம்பிள் பாருங்க. ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் சேமாக இருக்கு. பாடியோட கலர் ரெட் கலரில் இருக்கு. பட் பாடியோட கலர் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. விக் லென்த் ஆஃப் த விக் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். மேலே இருக்க விக்கோட லென்த்தும் கீழே இருக்க விக்கோட லென்த்தும் குட்டியாக இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது காமன் டோஜி. நெக்ஸ்ட் லாங் லெக் டோஜி. இதில் வந்து ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் சேமாக இருக்குது. பாடியோட கலர் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ மேலே இருக்க விக்கோட லென்த்து கீழே இருக்க விக்கோட லென்த் பாருங்கள், நல்லா நீளமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்படி இருந்துச்சு அந்த விக்கு வந்து நல்லா நீளமாக இருந்துச்சு அப்படின்னா மேலேயும் கீழேயும் நீளமாக இருந்துச்சுன்னா அது லாங் லெக் டோஜி. நெக்ஸ்ட் டிராகன் ஃப்ளை டோஜி. இதில் பாருங்க ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் சேமாக இருக்கு. மேலே இருக்க விக்கோட லென்த் குட்டியா இருக்கு, கீழே இருக்க விக்கோட லென்த் அதிகமாக இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது டிராகன் ஃப்ளை டோஜி. இந்த கேண்டில் டவுன் ட்ரெண்ட்ல வந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ப்ராபபிலிட்டி அதிகம். நெக்ஸ்ட் கிரேவ் ஸ்டோன் டூஜி. இதில் பாருங்க மேலே இருக்க விக்கோட லென்த் அதிகமாக இருக்கு, கீழே இருக்க விக்கோட லென்த் கம்மியாக இருக்கு. ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது கிரேவ் ஸ்டோன் டூஜி. இந்த கேண்டில் அப் ட்ரெண்ட்ல வந்து அடுத்து ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக மாறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம்.